ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சத்தான ஆகாரங்கள வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். வயிறுக்கான ஒரு உணவு முறைகளையும், மருந்துகளையும் வந்து நம்ம கரெக்ட்டா எடுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே, நமக்கு இந்த காய்ச்சல்னால வந்து முடி கொட்டுதல் அப்படிங்கிறது சரியாக ஆரம்பிக்கும். இது போல மன அழுத்தம் இருக்கு. ரீசென்ட்டா ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ரொம்ப நான் வந்து தூங்காம கூட வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஹேர் ஃபால் ஒரு முக்கியமான சிம்ப்டமா இருக்கும். ஸோ நான் பார்த்த ஒரு பெண்மணியும் அதே மாரி தான். அவங்களுக்கு அந்த வொர்க் அப்படிங்கிறது எல்லா சமயமும் அலர்ட்டா இருக்கணும். ஸோ யுகே டைம்ல வந்து வொர்க் பண்றாங்க. நைட்ல அவங்க வேலை 4 மணிக்கு தான் முடியும். ஆனால் அதுக்கப்புறமாவும் கூட வந்து அவங்க வந்து அந்த ஃபோன்ஸ்க்கோ, இல்ல வந்து மெசேஜுக்கோ வந்து மெயிலுக்கோ ரிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க எப்பவுமே ஒரு அலர்ட்டான ஒரு மனநிலையிலே வந்து இருப்பாங்க. டே டைம்லயும் வந்து ஃபுல்லா தூங்க முடியாது. ஸோ ஒரு குடும்பத்தில ஒரு குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு போக வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கும் பொழுது, ஸோ அவங்களுக்கு ஹேர் ஃபால் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா வந்து இருந்தது. கூடுதலா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து இருந்தது. ஸோ இது வந்து பித்தமும் அதிகரிக்குது, நைட்ல சரியா தூங்காதனால மன அழுத்தமும் வந்து இருக்கு. எப்பவுமே வந்து மனது ஒரு பதட்டத்தோடே வந்து இருக்கு. இதனாலேயும் வந்து அவங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கு, ஸோ பித்தத்த குறைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண பிறகு ஹேர் ஃபால் நல்லாவே வந்து சரியாயிடுச்சு. இந்த மாதிரி சடனா ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையினுடைய ஒரு முக்கியமான அறிகுறி. நம்ம ஒரு ஹேர் ஆயில் மட்டும் வாங்கி யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த பிரச்சனை வந்து முழுசா சரியாயிடாது. என்ன காரணத்தினால நமக்கு ஹேர் ஃபால் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்.